ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கீ ரோஸ்ட் பண்றோம். ஆனா அது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. பேச்சுலர்ஸ்லாம் தலைவாஸ்லாம் இருந்தாங்கன்னா இது அப்படியே டக்குன்னு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெசிபி குவிக் ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஒரு சின்ன புளி இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த புளியை வந்து இதுல நம்ம ஆட் பண்றோம். அதாவது மிக்ஸி ஜார்ல ஆட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பல்லு பூண்டு, ஒரு 5 பல்லு பூண்டு இதுல சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம மார்க்கெட்ல எல்லாம் வந்து சிக்கன் 65 மசாலா கிடைக்கும்ல, ரொம்ப சிம்பிளா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? அது வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அடுத்து இதுல வந்து மிளகாத்தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்க்க சிகப்பா தெரியணும், ஆனா காரம் இருக்க கூடாது. ஓகே. அடுத்து உப்பு. எல்லாம் ஒரே மசாலா போட்டாலே அந்த காரம் கொஞ்சம் கம்மியா. ஆமா. சோ ஓகே. சோ அது உப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு மிக்ஸில மொத்தமா அடிச்சு அப்படியே நம்ம ஏத்திர வேண்டியது. ஓகே. அடுத்து இது என்னோட சீக்ரெட், ஒரு 4 இலை வந்து கருவேப்பிலை அரைக்கும் போதே சேர்த்துப்பேன். ஓகே. ஓகேவா? இது வந்து ஒரு விதமான ஃப்ளேவர். தாளிக்கும் போது ஒரு ஃப்ளேவர், ஆனா அரைக்கும் போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே. அந்த மசாலா டைரக்டா போய் இன்ஃபியூஸ் ஆயிடும், தனியா போய் குடுக்குறது. ஓகே. கொஞ்சமா மஞ்சத்தூள். ஓகே. இத வந்து நம்ம மிக்ஸில அரைக்க போறோம். ஓகே. இத நான் வந்து இப்ப பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கிறேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் பண்றதுக்கு ஃபிளாட் pan எடுத்துக்கணும். ஓகே. குழிவா இருக்க மாதிரி கடாய் எடுக்க கூடாது. ஓகே. ஏன்னா அது நமக்கு ரோஸ்ட் ஆகணும், ஸ்பேஸ் இருக்கணும். பிரான் எப்பவுமே வந்து எறா வந்து தண்ணி விடும். ஆனா ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா அது ரப்பர் ஆயிடும். ஓகே. சோ அதனால இந்த மாதிரி ஃபிளாட் panல இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். டக்குன்னு அந்த தண்ணி இழுத்துக்கிறோம், டக்குன்னு குக் முடிஞ்சிரும். ஓகே. சோ அதனால அதுக்காக தான் எடுத்துக்கேன். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கீ ரோஸ்ட். சோ நம்ம ஃபுல்லாவே நெய்ல தான் பண்ண போறோம். நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாதி எண்ணெய் பாதி கீல கூட செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே கீல தான் பண்றேன். சோ இதுல வந்து நல்லா மனம் திறந்து நம்ம நெய் விட்டுக்கிறோம். சோ கண்டிப்பா டயட் ஐயோ இவ்வளோ நீயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது கீ ரோஸ்ட். அப்ப கீ ரோஸ்ட்க்கு நம்ம கீ தேவை. ஓகே. சோ இப்போ நம்மளோட நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி அந்த எறாவை வந்து கழுவும் போது கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம வந்து அப்படியே இதை இறக்கி விட்டுருவோம். சோ இது நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். ஓகே. ஃபுல் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். எறா எப்பயுமே. சோ அதோட வாட்டர்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ ஃபுல் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இது வத்துனாலே போதும். இப்போ இந்த தண்ணி வத்திட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த புளி எல்லாமே. புளி வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் சேர்க்கலாம். ஆனா புளிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சரி சேர்த்துக்கலாம். சோ அவ்வளவுதான். இந்த தண்ணி வத்தட்டும். வத்தறதுக்கு அப்புறம் அடுத்த மசாலாஸ் போடலாம். ஓகே. கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அது அப்படியே எல்லா அந்த தண்ணி எல்லாமே வத்திருச்சு. அப்படி எடுத்து போட்டா அப்படியே நம்மளுக்கு ஒன்னு சொன்னாப்புல இப்படி சுருண்டு வந்துருச்சு. ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். இது நம்ம இப்ப கீழே இறக்கி வச்சிடலாம். ஓகே. தாளிப்பரண்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம வந்து நெய் விட்டுட்டு, இந்த ரெசிபில வந்து நெய்ன்றது வந்து நம்ம மனசளவுக்கு நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் சீரகம். இன்னைக்கு ஷோ பாக்குறவங்கலாம் டயட்ல இருந்தா பார்க்க கூடாது. ஆமா ஆமா. அந்த போன ரெசிபிலயும் ஃபுல் கேஷ்யூ. ஆமா. இங்கேயும் ஃபுல் கீ. ஆமா. ஆக்சுவலி நான் ஒண்ணே தான் சொல்லுவேன், டயட் வந்து பேலன்ஸ் டயட். வீட்ல சாப்பிட்டா வெயிட் போடவே போடாது. இப்போ சீரகம் நல்லா குறைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம் இதுல. அடுத்து இதுல கொஞ்சமா கல்பாசி. ஜஸ்ட் இவ்வளவுதான். இது வந்து ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. சோ இவ்வளவுதான் சேர்க்கணும். சும்மா ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக. ஓகே. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுல மனசார கருவேப்பிலை. ஓகே. மனசார கீ, மனசார கருவேப்பிலை. ஆமா. ஓகேவா? ஓகே. சேர்த்துட்டோம். இப்போ நீங்க இதை எடுத்து நீங்க வச்சிருங்க. இது சுடுது. இதெல்லாம் நான்ஸ்டிக்கோட தாக்கம். எல்லாம் ஹேண்டில் போட்டு நான் எதுவும் பிடிச்சதில்லை. எடுத்து வாங்க. இல்ல விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். விட்டுருங்க. இல்ல நானே ப்ளீஸ் மேம். கை சுடுது, விடுங்க. சரியா? ஓகே. சரி, இப்போ நம்மளோட நம்ம ப்ரான் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. ஓகே. இதுக்கு மேல அப்படியே கலகலகலன்னு அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரே கிளறு. அவ்வளவுதான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். எஸ். மணக்க மணக்க கீ ப்ரான் தொக்கு.
ஒரு ரோஸ்ட். ரோஸ்ட் வச்சுக்கலாமா? ரோஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டா சூடு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு மேம், சமைச்ச மாதிரி ஃபீலிங் வருது. ஜாக் கிச்சன் பத்தி பேசிட்டோம், ரோஷோ பேசிட்டோம். ஜாக்ஸ் குட்டி இருக்காங்களே அவங்கள பத்தி. ஜாக்ஸ் குட்டீஸ் அவங்க ஒரு பேஜ் வச்சிருக்காங்க இன்ஸ்டால. என்ன சொன்ன மாதிரி பையனுக்கு வந்து நல்ல குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ அவன் வந்து நிறைய அவனோட ரெசிபிஸ்லாம் குட்டி குட்டியா 1 மினிட்ல போடுறான். ஓகே. அதுல இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அதாவது அவ கேப்பா, தங்கச்சி கேப்பா, உடனே அண்ணன் செஞ்சு கொடுப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல அவங்க 2 பேரும் காம்போ. எனக்கு செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்பா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சு கொடுப்பான். அந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், டன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டு நான் மறக்கல. அப்படி மலைச்சாரல் போல அப்படி. அவ்வளவுதான், ரெடி. சூப்பரான ரோஸ்ட், கீ ரோஸ்ட் ரெடி. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்மளோட பிளேட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நண்டு, அதுக்கப்புறம் வந்து எறா, மாங்காய் போட்ட சாம்பார், ரசம், சுட சுட சாதம் எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல். ஆனா இத டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் கூப்பிட போறேன். கூப்பிடலாம். உங்கள மாதிரி அவரும் ஒரு நல்ல செஃப். ஓ அப்படியே மினி செஃப். உங்க மினியேச்சர் தான். ஓகே. கம். ஹாய், ஜாக்ஸ் குட்டியோட செஃப். டேஸ்ட் பண்ணிடலாமா செஃப்? ஜூனியர் செஃப். உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன செஃப்? ஆம்லெட் தோசை. ஓகே. டேஸ்ட் பண்ணி சொல்லிடுங்க. நான் உன்னை கூட்டி விடவா? டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? டாடிக்கு தான் வச்சிருந்தேன் ஸ்பூன். ஓகே. கொஞ்சம் லவ்வோட. எப்படி இருக்கு செஃப்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் செஃப் சொல்லலாம், தப்பு இல்ல. எதுவும் இல்ல, எல்லாமே பக்காவா இருக்கு. ஸ்பைஸ் லெவல் எல்லாமே ஓகே. சூப்பர். ஓகேவா? நைஸ். அடுத்து இத இன்னொரு ஒரு செஃப் உங்க கூட நின்னு கம்பெனியனா நின்ன ஒரு செஃப் இருக்கார்ல, அவருக்கு கூப்பிடலாம். கண்டிப்பா. கம் ஆன் சார். ஐயோ, நான் ஒரு ஹெவி ஷெஃப்லாம் கிடையாது. அண்ட் ஐ ஸ்டில் டேஸ்ட் அண்ட் லெட் யூ நோ. ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்றது வேற டே கிடையாது, ஏன்னா நான் டெய்லி தான் டேஸ்ட் பண்றேன். ஏன் பாபுல சொன்னா இப்படி நான் டெய்லி தானே சாப்பிடுறேன் உன் சாப்பாடு. அமேசிங், சூப்பரா இருக்கு. ஓகே. சாம்பார் தான் நான் டேஸ்ட் பண்ணேன். அந்த எஸ்பெஷலி அந்த மேங்கோடைய அந்த டேங்கினஸ். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டீம் ஃபார் கமிங். வந்து நம்ம இதெல்லாம் ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இப்போ ஃபைனல் டேஸ்டிங் வந்து திவ்யாவோடது. ஒரு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு எப்படி வேணா சாப்பிடலாம், நம்மளுக்கு ஸ்பூன்லாம் தேவையில்லை. இல்ல அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கிரேவி. ஓகே. நெக்ஸ்ட் எது வேணா எதோட காம்பினேஷன் பண்ணலாம், தப்பே கிடையாது. ப்ரான்ஸ். ஓகே. கிராப் கிரேவி ப்ரான்ஸோட. ஓகே. சூப்பரா இருக்கு. டாப் நாட்ச். இது கடி, ஒரு கடி அப்படியே 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 கடிக்கலாம். அப்படிதான். அந்த அந்த உள்ள இருக்க அந்த சூப் அப்படியே உள்ள போகணும். ஷெர்னா செம்ம சாஃப்ட்.